வெல்கம் டு அஸ்வின் பாரதி விலாக். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது தீபாவளிக்கு நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தெரில. மினி பாதுஷா தான் செய்ய போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாதுஷா செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்து அதே அளவு நெய் எடுத்துக்கிறேன். இது கூட அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கையாலே நல்லா கலந்துக்கலாம். ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வரும், அந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அடித்தாச்சு. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவில் கூட செய்யலாம், ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் வராது, கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இப்போ நான் 1/2 கிலோ மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே சும்மா 1 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர். நம்ம பேக்கிங் பவுட்ரு போடுறதுல பாதி பேக்கிங் சோடா. அவ்வளோதான். இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம் நல்லா. இப்போ நல்லா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் திட்டமாக மீடியமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இப்படி எடுத்து பார்த்தா உள்ளே இந்த மாதிரி லேயராக இது மாதிரி வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி பண்ணுறப்ப லேயராக கையில் ஒட்டக்கூடாது, இப்படியே வரணும். இதுதான் கரெக்டான பதம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஊறதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கரை எடுக்கிறோமோ அதில் பாதி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி விட்டு விட்டு ஒரு கம்பி பதம் விட்டு 1/2 கம்பி பதம் போதும். விட்டு வருதில்ல, இது போதும். ஒரு கம்பி பதம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜீரா இறங்காதுன்னு இல்லை, அந்த பாதுஷா மேலே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். 1/2 கம்பி பதமே இதுக்கு போதுமானது. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அதுக்கப்புறம் கட்டியாகாது, அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே அளவு அப்படியே இருக்கும். அதனால் லெமனு இது அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ தான் நிமிஷம் போல் ஊறிடுச்சு. இப்போ மாவை எடுத்து நம்ம குட்டி குட்டியாக எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு, இன்றைக்கி நம்ம மினி பாதுஷா தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அளவுக்கு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டியாச்சு. நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பசங்க எடுத்து ஒன்று சாப்பிட்டா அழகாக மீதி வைக்காத அளவுக்கு குட்டி குட்டியாக நான் இன்றைக்கி தட்டியிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதை 1/2 கிலோ மாவுக்கு இவ்வளோ தான் வந்தது. 50 பீஸ் கரெக்டாக வருது. 1/2 கிலோவுக்கு 50 வருது கரெக்டாக. ஏன்னா இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா முழுகி வேகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ குட்டி வானல்ன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். நிறையா போட்டிங்கன்னா மாவு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா பாதுஷா நல்லா வந்திருக்கு. இப்போ அந்த பாகு மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் போல இருக்குது. நாங்கள் மேலே சக்கரை பாகுலாம் படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்ததால்
மேலெலாம் படிஞ்சிருக்கு. மற்றபடி வேற எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம பாதுஷாலாம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்போம். ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.